ஆறாவது வார்த்தை பிரதர் மூர்த்தி. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ரொம்ப எல்லாருமே களைப்பா இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கடைசி வார்த்தையில முதல் வார்த்தை என்ன வார்த்தை? மன்னியும். இரண்டாவது வார்த்தை யாரும் கவனிக்காத மாதிரி இருக்கு. இரண்டாவது வார்த்தை என்னங்க? ரட்சிப்பு. மூன்றாவது வார்த்தை பராமரிப்பு இல்லைங்களா? நான்காவது வார்த்தை தவிப்பு இல்லையா? ஐந்தாவது வார்த்தை தாகமாய் இருக்கின்ற ஒரு களைப்பாய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே முடிந்த வார்த்தைகளில் இந்த 5 வார்த்தை இப்பொழுது 6வது வார்த்தை முடிந்தது. முடிச்சிடலாமா? ரொம்ப பேப்பர் பெருசாக சொல்கிறோம், யாரும் பயந்துட வேண்டாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். முடிந்தது இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கம்மா அதுக்கு? ஃபினிஷ். அவ்வளோதான். என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சு போச்சு. எது முடிந்தது? இதுதான் வார்த்தை. எது முடிந்தது தன்ற வார்த்தை. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டு இந்த 7 வார்த்தைகளை நம்ம வருடாந்திரம் வருஷம் என்ன பண்ணுறோம்? தியானித்து கொண்டிருக்கிறோம். இப்போ நம்ம இப்படி தியானிக்கிறப்போ அதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோம்? வருஷம் இந்த வார்த்தையை நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம், பேசிக்கிட்டே இருப்பாங்க. வருடத்தில் ஜனவரி மாதம்னா ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம் இல்லையா? எடுப்போமா இல்லையா? கண்டிப்பாக யாராச்சும் என்ன பண்ணுவோம்? இன்னைக்கு இந்த வருஷத்தில் நம்ம என்ன பண்ணோம்? இதை விட்டுடணும். எல்லாரும் ரொம்ப சோர்வாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைஞ்சிட்டாரு. அந்த ஒரு துக்கமா? அப்படிப்பட்ட துக்கமா? யாருக்குன்னா அப்படி துக்கம் இருக்கா இல்லையா? கரெக்டாக சொல்லணும். இல்லைன்றவங்க கை தூக்கி பார்ப்போம். இருக்குன்னு. ஐயா 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா, கொஞ்சம் கவலைப்படாதீங்க. இப்போ இயேசு கிறிஸ்து மரிச்சிட்டாரு, இயேசு நம்ம தான் சிலுவையில் அறையப்பட்டாங்க. இதுல துக்கம், இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக மரிச்சிட்டாரு, துக்கம் அப்படின்னு சொல்றவங்களை எத்தனை பேர் சொல்லுங்க பார்க்க? தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்ப துக்கமே இல்லை யாருக்குமே. ஏன்? இதுதான் கேள்வி. இதுதான் முக்கியமான வார்த்தை. முடிந்தது. என்னெல்லாம் முடிந்தது? முதலாவது அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது கூறிய வார்த்தை 6வது வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. முடிந்தது. இது முடிஞ்சு போச்சு. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம் வாழ்க்கையில, எல்லாம் முடிஞ்சு போச்சு. சில பேர் விரக்தியில் சொல்லப்படுகின்ற வார்த்தை. ஆனால் நம்ம இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை முடிந்தது என்பதற்கு என்ன அர்த்தம்னு சொன்னா, மாபெரும் வெற்றியின் முழக்கம். இயேசு கிறிஸ்து எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொன்னது சாதாரண வார்த்தை அல்ல, அப்படியே சோர்வான சொன்ன வார்த்தை அல்ல. இது எப்படிப்பட்ட வார்த்தை? வெற்றியின் முழக்கம். அப்ப அந்த வெற்றியின் முழக்கத்தினுடைய வார்த்தை முடிந்தது என்பதற்கு என்னடா அர்த்தம் சொன்னா, பிற மொழியான அந்த கிரேக்க மொழியில முடிந்தது என்பதற்கு டெல்டாலிஸ்தாய். என்ன அர்த்தமா? டெல்டாலிஸ்தாய் அப்படின்றா முடிந்தது என்பது அர்த்தம். கிரேக்க மொழியில சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை முடிந்தது. அப்ப அந்த முடிந்தது என்பது எப்படி அப்ப அந்த வார்த்தைகள் எப்பெல்லாம் பயன்படுத்தப்பட்டது? அந்த காலத்துல முதலாவது வணிகம் செய்வார்கள். அந்த வணிகத்துல ஒரு பொருளை கிரயம் பண்ணப்பட்டு, அந்த கிரயம் பண்ணப்பட்ட பொருளுக்கு உண்டான எல்லாவற்றையும் தீர்க்கப்பட்ட போது அவர்களுக்கு ரசீது வழங்கப்படுமா. அந்த ரசீதில் எழுதப்படுவது என்ன வார்த்தைன்னு சொன்னா, அதான் சொல்றாரு, அது கடன் முழுமையாக தீர்க்கப்பட்டது. இதான் முடிஞ்சு போச்சு. இதே போல ஒரு கைதி சிறையில் அடைக்கப்பட்ட போது அவன் அந்த கைதிக்குண்டான அந்த காலத்திற்குண்டான எல்லாவற்றையும் அவன் சிறையில் அனுபவிக்கப்பட்டு அவன் வெளியில வருகின்ற போது அவனுக்கு எழுதப்படுகின்ற ஒரு வார்த்தை என்னது? அவன் தண்டனை எல்லாம் அனுபவிச்சுட்டான். அப்ப என்ன ஆயிடுச்சு? முடிந்தது. அவனுடைய காலம் முடிந்தது. இப்படிப்பட்டதுதான் இந்த வார்த்தையினுடைய முக்கிய சாராம்சம். முடிந்தது என்பதற்கு டெல்டாலிஸ்தாய் அப்படின்ற ஒரு வார்த்தையை பிற மொழிகள் கிரேக்க மொழியிலிருந்து எடுக்கப்பட்டு அந்த வார்த்தை இதை பயன்படுத்தப்பட்டது. இந்த வார்த்தையில ஒரு 3 சாராம்சமாக ரொம்ப சுருக்கமா நான் சொல்லி முடிக்கிறேன். முதலாவது, பாவத்தை சுமந்து முடித்தார். என்ன? எதை சுமந்து முடிச்சாரு? யாருடைய பாவம்? நம்முடைய பாவமா? இது வருஷம் சொல்லிக்கிட்டே இருப்போமா? இது வருஷம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். யாருடைய பாவம்? என் பாவம். யாருடைய பாவம்? எங்களுடைய பாவம். அப்ப அந்த பாவத்திலிருந்து மீட்டுக் கொள்வதற்கான வழி எல்லாவற்றையும் யாரு சுமந்து தீர்த்துட்டாரு?
இயேசு சுமந்து தீர்த்துட்டாரு. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல அவ்வளவுதான். என்ன சொல்லிட்டாரு? மறுநாளிலே யோவான் சொல்றாரு, இதோ யாரு உலகத்தின் பாவத்தை, உலகம் மொத்தமா மக்களுக்கு நீ நான் இல்ல, உலகத்துல எல்லாவற்றிற்கும் உண்டான பாவங்களை சுமந்து தீர்த்துக்கப்பட்ட யார்? அவரு தேவ ஆட்டுக்குட்டி. இவர் தாங்க. இதுதான் பாவத்தினுடைய, அவர் நமக்காக சுமக்கப்பட்டது. இரண்டாவதாக சொல்றாரு 1 பேதுருல 2ஆம் அதிகாரம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். தழும்புகளால யாரு? அவருடைய நம்ம பாவங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் எதுல சுமக்கிறாரு? இதுதான். அப்போ நமக்காக ஒருத்தர் நம்ம யாராச்சும் ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுவோம், ஒரு சின்ன ஒரு நம்மளுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துட்டுன்னு சொன்னா, நமக்காக ஒருத்தர் பரிந்து பேசும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? எனக்காக என்ன பண்ணாரு? அவரு பரிந்து பேசினார். எனக்காக என்ன பண்ணாரு? அவர் என்ன பண்ணுவோம்? நம்ம விசுவாசம். பரவாயில்ல, எனக்காக அவர் என்ன பண்ணாரு? பேசினார். அப்போ நம்ம முதலாவது என்ன பண்ணோம்? இப்படியே நம்ம யோசித்து கொண்டு இருக்காமல், அவர் செய்கின்ற, அவர் நமக்காக செய்து, அவர் நமக்காக பண்ணின, இவர் நமக்காக உடன்படிக்கை எல்லாவற்றையும் நமக்காக அவர் செய்த எல்லாவற்றிற்காகவும் நாம் என்ன பண்ணோம்? நம்ம என்ன செய்ய போகிறோம்? அவருக்காக நம்ம பாவங்கள் எல்லாவற்றையும் நம்ம சுமந்து தீர்த்துட்டாரு. நமக்காக அவர் என்ன பண்றார்? எல்லாவற்றையும் சிலுவையில் அறையப்பட்டார். அப்போ இந்த வார்த்தையின் சாராம்சம், ஆதாம் ஏவாள் காலத்தில் தொடங்கி பாவத்தின் பிடியில் இருந்த மனித குலத்தை மீட்க தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அந்த திட்டத்தின் பெயர் என்னன்னு சொன்னா, அத்தனை தியாகங்களும் வேதனைகளும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே என்ன பண்ணார்? அவரு முடிச்சிட்டார். எல்லா பாவங்களும், வேதனைகள், எல்லா சோதனை என்ன பண்றார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன பண்ணிட்டார்? நமக்காக மரித்தார். இதில் எடுத்தவர்கள் வாசியுங்கள். அடுத்த ஒரு வசனம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். 1 யோவான் 3:5. யார்கிட்ட பாவம் இல்லை? பாவம் இல்லாத ஒருவர் யாருக்காக சிலுவையில் அறையிறாரு? யாருக்காக அலையிறாரு? நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக. முதலாவது சிலுவையிலே இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? பாவங்களை சுமந்து முடிக்கின்றார். பினிஷ். யாருக்காக? நமக்காக. அடுத்தபடியாக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறத்தக்கதாக என்ன பண்றாரு? முடிக்கின்றார். ஏகப்பட்ட தீர்க்க தரிசனம். அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் மேசையா குறித்து அவர் பிறப்பு முதல் சிலுவை மரணம் வரை, அவர் பிறந்து சிலுவையில் அறையப்படுகின்ற அந்த நேரம் வரை சொல்லப்பட்ட நூற்றுக்கணக்கான தீர்க்க தரிசனங்கள் இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த காலங்களில், அவர் பிறந்ததிலிருந்து அவர் சிலுவையில் அறையிற வரைக்கும் சொல்லப்பட்ட நூற்றுக்கணக்கான தீர்க்க தரிசனங்களை நிறைவேறத்தக்கதாக என்ன பண்றாரு? எல்லாவற்றையும் செய்து முடிக்கின்றார். எடுத்தவர்கள் வாசியுங்கள். யோவான் 19:30. யோவான் 19:30 வசனம். ஆமா, என்ன பண்றாரு? ஆவியை முடிந்தது. எது முடிந்தது? அவர் சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் நூற்றுக்கணக்கான இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டார்? அவரு செய்து முடித்தார். யாருக்காக? நமக்காக. இந்த ஒவ்வொரு வார்த்தைகளிலும் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுகின்ற ஒரே ஒரு விஷயம், எல்லாமே யாருக்காக? எல்லாம் உனக்காக தான் ஐயா, எல்லாமே நமக்காக தான். அப்போ ஒவ்வொரு வார்த்தையையும் நம்ம அதை என்ன பண்ணோம்? ஒவ்வொரு வருஷமும் நம்ம கேட்டுக்கொண்டு போகாமல் அதிலிருந்து நம்ம எடுத்துக்கொள்ளப்படுகின்ற வார்த்தை, நம்ம சிலுவையிலே நம்ம இயேசு நமக்காக என்ன செய்தார். அடுத்தபடியாக யோவான் 16:33. உலகத்துல என்ன இருக்குது? கண்டிப்பா மனுஷனுக்கு உபத்திரவம் உண்டு. ஆனாலும் என்ன பண்ணணும்? தைரியமா இருங்க. திடன் கொள்ளுங்க. என்ன அர்த்தம்? தைரியமா இரு. யார் என்ன பண்றான்? திடன் கொள்ளுங்கள். யாரு? யாருக்காக? அதை நாம் புரிந்து கொண்டால் போதுமானது. நம்ம தைரியமா இருங்க. நீ தைரியமா இருங்க, நான் இருக்கிறேன். நீ தைரியமா இருந்தா நான் இருக்கிறேன். எதுக்காக? எல்லாவற்றையும் நான் என்ன பண்றேன்? சிலுவையிலே உமக்காக சுமந்து தீர்க்கிறேன் என்ற ஒரு வார்த்தை. ஆக நிறைவேறப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றினார். நமக்கு தைரியத்தை கற்றுக் கொடுக்கின்றார். அடுத்தபடியாக 3வது ஒரு விதம்
பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார். என்ன சித்தம்? யாருடைய சித்தம்? பிதாவின், அவர் அனுப்பினவருடைய சித்தம். ஒருவேளை நம்ம சொல்லுகின்றோம் இயேசு பூமியில வந்த நோக்கம் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்ற, என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து முடித்து அவருடைய கிரியைகளை முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது. போஜனம் என்ன தெரியுங்களா? சாப்பாடு. நம்ம சொல்லுவோமா, இப்போ ஸ்டெஃபின்னு வச்சிங்களேன், அம்மா ஒரு வேலையை விடுறேன், அம்மா அதை போய் செஞ்சுட்டு வா. பூர்ணமா செஞ்சுட்டு வருவாங்களா? செஞ்சுட்டு வரையம்மா ஸ்டெஃபி? அதில் எதுலேயும் கொண்டு கம்பல்சரினா இருக்கும், ஒரு அரைகுறை இருக்கும். ஒரு வேலை சொன்னால் என்ன பண்ணுறதில்ல, சரியா செய்யறதில்லை, அதில் அரைகுறை இருக்கும். காரணம், ஆனால் அப்படிப்பட்டவர் இல்லை நமது இயேசு கிறிஸ்து. எப்படிப்பட்டவர்? பூரணமாய். அந்த பூரணம் என்னன்னு சொன்னால் சம்பூர்ணம், அப்படியே ஃபுல்ஃபில், அவ்வளோதான். அதில் எதுவும் குறையே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகின்றார். யோவான் 4:34, இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது. அப்படி யோவான் 17:4 வாசித்துருங்க. பூமியிலே நான் உன்னை மகிமைப்படுத்தினேன். அவ்வளவுதான். நீ எங்களுக்கு என்ன சொன்னீங்களோ பிதாவே, நீர் எங்களுக்கு என்ன சொன்னீங்களோ அதை நான் என்ன பண்ணிட்டேன்? எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டேன். ஒரு குறையும் இல்லை. மனிதன் குறை வைப்பான் இல்லையா? ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ண மாதிரி நம்மளுக்கு எந்த ஒரு குறையிலும் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் நம்மளுடைய தேவன். ஆக நீங்க இதுல தெரிஞ்சு கொள்வது, இயேசு கிறிஸ்து என்ன கற்றுக் கொடுக்கிறான்னு சொன்னா கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கின்றார். எப்படி தன் பிதா அனுப்பின எல்லாவற்றையும் என்ன பண்ணாரு? செய்து முடிக்கின்றாரோ. அதுல ஏதாச்சும் குறை வச்சிருந்தா என்ன பண்ணிருப்பாரு? பிதா சொல்லியிருப்பார்ல, இப்ப நான் அனுப்பின வேலையை ஒழுங்கோட செயலியே சொல்லியிருப்பாரா? சொல்லியிருக்க மாட்டாரா? ஆனால் எதையும் என்ன பண்ணலவரு இல்லாமல் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து செய்து முடித்தார். செய்து முடிக்கின்ற அந்த வார்த்தை முழுமை பெற்றது. முடிந்தல் என்பதில் என்ன? முடிவுன்ற என்னத்தம்? the finish. முதல் சொன்னது போல எல்லாமே முடிந்தது. அந்த வார்த்தையின் பிரகாரம் நம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில முடிந்தது என்பதல்ல, மாறாக நம்முடைய பாவத்தின் சாபம் முடிந்தது, பிசாசின் அதிகாரம் முடிந்தது மற்றும் பரலோகத்தின் வழிவாசல் திறக்கப்பட்டது என்பதை நான் உணர்ந்து இந்த வார்த்தையை கொடுத்த ஐயா அவர்களுக்கும் இவ்வளவு நேரம் இதெல்லாம் கேட்ட விசுவாசிகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.